ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் நான் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயிலை விதவிதமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து 1 கப் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 4 முழு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். முழு நெல்லிக்காய் வந்து ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான். ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து சைனா ஷாப்லலாம் கிடைக்கும். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் ஒகாயோ ஜங்கிள் ஜிம்மில் வாங்கினேன். ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் உள்ளவங்க, ஹேர் பிரேக்கேஜ் உள்ளவங்க, ட்ரையாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹேர் டென்சிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க, ஹேர் க்ரோத் வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்ம நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுல இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு பேனில் இது ரெண்டுத்தையுமே கொட்டிக்கோங்க. நான் 1 கப் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 4 நெல்லிக்காய், ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான். ஃப்ரோசன் நெல்லிக்காய் வந்து தீப் பிராண்டு, வடிலால் பிராண்டு, எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த ஃப்ளவர் வந்து நல்லா அந்த கலரை வந்து வெளியே விடும். அது வரைக்கும் தான் நமக்கு தேவை. நிறையா தண்ணி விட்டுட்டிங்கன்னா அரைக்கிறப்ப வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த கலரெல்லாம் வந்து அந்த ஃப்ளவரோட கலர்லாம் வெளியே வந்த பிறகு தான் நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். ஆம்லாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ரே ஹேர் வராமல் தடுக்கும், ஹேர் லாஸை தடுக்கும், அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆம்லா வந்து அதை க்யூர் பண்ணும். அந்த மாதிரி வந்து இப்போ சம்மர் வரப்போகுது. ஸோ சம்மருக்கு வந்து முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நிறைய வேர்க்கும். ஸோ நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த்து தேவை. ஸோ அதனால் நான் வந்து நெல்லிக்காயும் ஹைபிஸ்கஸும் எடுத்திருக்கேன். இதோட வந்து நான் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இது வந்து நெல்லிக்காய் வேகணும்லாம் இல்லை. அந்த ஃப்ளவர் வந்து நல்லா கலர் விட்டுட்டு அது வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டானா போதும். இதோட நான் வந்து ஒரு 3 கொத்து இல்லை 4 கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கருவேப்பிலையும் அதில் போடலாமான்னு பார்த்தீங்கன்னா, அதில் போட வேணாம், பச்சையாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் போட்டு நான் வந்து ஒரு ரவுண்டு அரைக்க போகிறேன். நீங்கள் கேட்கலாம், இதை வந்து ட்ரையாகவே அரைச்சிருக்கலான்னு. ட்ரையாக அரைச்சிருந்தோன்னா நமக்கு வந்து பவுடர் ஃபார்மில் வந்துடும். அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அரைச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வடிகட்டுறப்ப வந்து நமக்கு கிளியரான ஆயில் கிடைக்குங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூல்டவுன் ஆன பிறகு நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா சாஃப்டன் ஆயிருக்கு, அவ்வளோதான். இது வேகணும் அப்படி அதெல்லாம் கணக்கு கிடையாது. அது ஜஸ்ட் அதோட கலரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த ரிலீஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இதை அரைச்சிக்கலாம். 1-2 வந்து பல்ஸ் மோடில் அரைச்சாலும் சரி, இல்லை வந்து லைட்டாக அரைச்சாலும் சரி, நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை வந்து நான் இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கொஞ்சம் நரன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் தான் நம்மளோட ஆயில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதை வந்து நம்ம பவுடராகவும் அரைக்கலாம். பட் பவுடர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வடிகட்டிட்டுலாம் இருக்கணும். அதனால் இப்போ பாருங்கள், இது ஃப்ரெஷ்ஷாக இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க, ஃப்ரெஷ் லீவ்ஸ் கிடைக்குது அப்படின்னிங்கன்னா தாராளமாக இதே மெத்தடை வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாயில் தான் பண்ணணும். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இண்டாலியம் இருந்தால் கூட ஓகே. இரும்பு கடாயில் இண்டாலியம் இருக்குன்னா ஓகே. பட் ஐரன் கடாய் தான் வந்து மஸ்ட்டு. ஸோ இரும்பு கடாயில் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன், அரைச்சதெல்லாம். நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணி விடுங்க. அதில் உள்ள அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஸோ நான் மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றுறேன். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அதை வதக்கி விட போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது கூட ஒரு கேரியர் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். அந்த கேரியர் ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயாகவும் இருக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெயாகவும் இருக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஏன் மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் கேரியர் ஆயில் பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டக்குன்னு நம்ம எங்கேயா வெளியே போகிறோம், ஆயில் தடவணுன்னா நான் அந்த ஆயில் கூட தடவிட்டு போயிடுவேன். நார்மல் தேங்காய் எண்ணெய்லாம் தடவ மாட்டேன், அதே தடவிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ நல்லெண்ணெய்லாம் தடவணுன்னா நமக்கு வந்து தலையிலேருந்து ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயிலை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்துருச்சுன்னு தான் பேர். ஆனால் இன்னும் வந்து பயங்கரமாக குளிருது. ஆயில் வந்து இன்னும் அதோட ரூம் டெம்பரேச்சருக்கே இன்னும் வரலை. இன்னும் இந்தளவுக்கு வந்து கெட்டியாக தான் இருக்குது. மார்ச் எண்டாக போகுது, அப்பயும் வந்து இப்படி தான் இருக்குது.
ஸோ ஒரு 2 டேஸ் தான் வந்து இங்கே வெயில் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு வந்து டெம்பரேச்சர்லாம். இந்த கோகனட் ஆயிலோட சேர்த்து நான் இன்னொரு ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்கன்னா தெரியும், நான் எந்த ஆயில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அப்படின்ட்டு. கேஸ்டர் ஆயில் தான். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கான ஆயிலுக்கு வந்து ஒரு கிங்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதை வந்து நான் கண்ணெதிராக பார்த்துருக்கேன். விளக்கெண்ணெய் வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதை நம்ம அப்படியே தடவ முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆயிலோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து தடவுறதுமே தெரியாது. இதை வந்து நான் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒரு 3/4 கப் சேர்க்கணும், எனக்கு ஹெவி ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் 1 ப்ரொப்போர்ஷன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். எனக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா கொதிக்கணும். இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளவரில் உள்ள எல்லா சத்துக்களும் இந்த ஆயிலுக்கு வந்து இன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதை நம்ம கொதிக்க வச்சு நான் எடுக்க போகிறேன். இல்லை நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதெல்லாம் வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதில் நல்லா கொதிக்காமல் ஆயிடுச்சுன்னா ஆயில் வந்து ரொம்ப லாங்காக வராது. ஸோ இந்த ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா எப்படியும் 1 or 2 months வரைக்கும் வரும். ஆனால் நம்ம நல்லா கொதிக்க வைக்கல, நல்லா ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். இல்லாட்டி ஸ்மெல்லு வர மாதிரி இருக்கும். செம்பருத்தி பூவோட கலர் பாருங்கள் எவ்வளோ சிவப்பாக இருக்குது. ஆயிலும் வந்து இதே மாதிரி ரெட் கலரில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்க ஸ்டேஜில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெட்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு. இது கூட உங்களுக்கு செம்பருத்தி இலை கிடச்சிதுன்னா அதையும் கூட நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். எனக்கு இங்கே செம்பருத்தி இலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கிறேன். ஆனால் அதை போட்டால் வந்து எனக்கு வடிகட்டுறதுலலாம் ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால் எனக்கு வந்து ஈஸியாக எந்த மெத்தடில் இருக்குதோ நான் வந்து அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் லாஸை வந்து ஸ்டாப் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ப்ரீமெச்சூர் கிரேயிங் இருந்ததுன்னா அது வராமல் தடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்டர் 35 இயர்ஸ் ஆச்சு, எனக்கு ஆஃப்டர் 30ல் இருக்கிறேன், ஆஃப்டர் 25லேயே வந்து கிரே ஹேர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஆயிலை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் ஆம்லா அண்ட் கரி லீவ்ஸ் சேர்த்துருக்கோம். கரி லீவ் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரும் நம்மளோட முடி லாங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விளக்கெண்ணையும் வந்து நம்மளோட முடி கொட்டுறதை நிறுத்தி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ஸ் நிறையா பேர் டிப்ஸ் கேட்குறீங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்களோட முடி கொட்டுறது நிற்கும், பால்டு வராமல் தடுக்கும். ஸோ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவருக்கும் அந்த விளக்கெண்ணைக்கும் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா எல்லாமே கொதித்து அந்த சடசடப்புன்னு அந்த சவுண்டு வரும் இல்லையா, அதெல்லாம் அடங்கின பிறகு நம்ம வந்து ஆயிலை ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹேர் ஆயிலெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கரெக்டான கடாயாக சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் பொங்கி வராமல் பார்த்துக்கணும். அந்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஆயில் வந்து அந்த கடாய் அளவுக்கும் அதுக்கும் சரியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஆயில் பொங்கி வராது. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் வந்து நீங்கள் ஊற்றுங்க. அதுதான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்ட்ரெயினராக வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பாட்டிலில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்பூனில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அந்த பிளாஸ்டிக் வந்து கண்டாமினேட் ஆயிரும். என்னதான் பிபிஏ ஃப்ரீயான பாட்டில்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு ஹேர் ஆயில்னாலும் நம்ம வந்து பாட்டிலில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ பாட்டிலில் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த ஆயிலை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. ஸோ நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹேர் ஆயிலை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் ஆயில் நான் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த சம்மர் ஹேர் கேர் ரொட்டீனுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹேர் ஆயில் வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் ஃபாலை தடுக்கக்கூடிய, ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, கிரே ஹேர் வராமல் தடுக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் இந்த ஹேர் கேர் ரொட்டீனுக்கு ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.